நடிகர் சத்யராஜ் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும்போது நடிகர் விஜயை ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் நடிகர் சத்யராஜோட மகனான நடிகர் சிபிராஜோட பதிவு இப்போ பலரோட கவனத்தையுமே ஈட்டு வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் நடிகர் சத்யராஜ் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடுற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர்டி சேகரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும்போது நடிகர் விஜயை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதாவது சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்து பெரியாரையும் அம்பேத்கரின் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொன்னதும் நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். விஜய் மூலம் பெரியாரும் அம்பேத்கரும் சமகால இளைஞர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாற இருக்கிறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இருந்தேன். ஆனால் ஒருமுறை விஜய் மேடையில் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதும் எனக்கு பகீர்னு ஆகிடுச்சு. ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறவரை இப்படியா விமர்சனம் பண்ணுறது? விஜய் தன்னோட தலைவா படத்தோட ரிலீஸ் பிரச்சனையப்போ அப்போதைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா முன்னாடி போய் அம்மா அம்மா எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண உதவி பண்ணுங்க அம்மா அப்படின்னு கெஞ்சி கேட்டார். அதுக்கு பதிலாக, அதாவது ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா என்னவா இருக்கும்? இன்னைக்கு கொத்து புரோட்டா போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி அவரை கொத்து புரோட்டா மாதிரி போட்டிருப்பாங்க அதிமுக காரங்க. இப்போ மேடையில் பாடுறாரு இல்லையா, நான் ரெடிதான் வரவா அப்படிலாம் பாடி இருக்க முடியாது. அவரோட படத்தில் இடம்பெற்ற தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா பாடல் தான் சரியாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராவது விஜயை ஏதாச்சும் விமர்சனம் பண்ணினா கூட அவங்கள சென்னை கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, மதுரை கெட்ட வார்த்தை, வடநாட்டு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. நான் சோசியல் மீடியாவில் இல்லை, ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கிட்டவே அப்படின்னு பேசியிருக்காங்க. சத்யராஜோட இந்த பேச்சு இப்போ பலரோட கவனத்தையுமே ஈட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது நடிகர் சத்யராஜோட மகன் சிபிராஜ் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய் தன்னோட படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசின பஞ்ச் டைலாக்கான உசுப்பேத்துறவங்கிட்ட ஒம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்மனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிற டைலாக்கை ஷேர் பண்ணி தன்னோட அப்பா பேசுனதுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் பலரும் இந்த எலெக்ஷனால் இவங்க குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.